ஏய் போடா விடு. ஏய் உள்ள போடா. ஏய் ஏறா வண்டியில. உள்ள போ. ஏய் சொல்றா. ஏய் சொல்றா. சொல்லு. எனக்கு தெரியாது சார். ஏய் பொய் சொன்னீன்னா அடி வாங்கியே செத்துருவேன். சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது. தெரியாது கொன்னுடுவேன். உண்மை என்னன்னு தெரியாமலா போயிடும். இறவனை வந்து வச்சுக்கிறேன். டேய் உண்மை ஒழுங்கா சொல்லிடுறா. ஐயா கோவது பின்னிடுவார். ஏய் சொல்லிடுறா. ஏங்க உங்களுக்கு தாங்க போன். யாரு? இன்ஸ்பெக்டர் அன்புமணிங்க. கொடு. இந்தாங்க. சொல்லுங்க மிஸ்டர் அன்புமணி. சார் அந்த லிங்கம் குரூப்ல இருந்து டேவிட் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் சார். அப்படியா? ஆமாம் சார். அந்த டேவிட்டை வச்சு எப்படியாவது அந்த லிங்கத்தை அரெஸ்ட் பண்ணி ஆகணும். எவ்வளோ அடிச்சாலும் உண்மையை சொல்லவே மாட்டாங்கிறான் சார். அப்போ எப்படி அவங்ககிட்ட உண்மையை வர வைக்கிறது? இந்த விஷயத்தில் உங்கள் ஹெல்ப் கொஞ்சம் வேணும். சொல்லுங்க. லிங்கத்தோட டீமில் இந்த டேவிட்டும் இருந்தாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு சாட்சி வேணும் சார். அந்த சாட்சி உங்கள் பையன் உதய் தான். கொஞ்சம் உதய கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் வரைக்கும் வர முடியுமா சார்? ஓ ஓகே, உதய உடனே கூட்டிட்டு வரேன். ஓகே. என்னங்க அந்த டேவிட் லிங்கத்தை பத்தி எந்த உண்மையும் சொல்ல மாட்டேங்கிறானா? அதான் அன்புமணி உதய கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்றாரு. எங்க அவன்? உதய், உதய். என்னம்மா கூப்பிட்டீங்க? போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வரலாம் வா. எதுக்குப்பா? ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இருக்கு. இன்ஸ்பெக்டர் அன்புமணி தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்னாரு. சரிப்பா போலாம். போயிட்டு வரோம். வரமா. ஹலோ சார், வாங்க உட்காருங்க. ஹலோ சார். வாங்க உதய். ஹலோ சார். உட்காருங்க. ஒன்றும் இல்லை உதய், லிங்கத்தோட ஆளு டேவிட் ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் அவன் லிங்கத்தையே தெரியாதுன்னு சாதிக்கிறான். எவ்வளவோ அடிச்சு உதச்சி பார்த்துட்டோம். எதை பற்றியும் சொல்ல மாட்டாங்கிறான் சார். உதய், அவனை அங்கே கூட்டிகிட்டு வரோம். அவனை ஐடென்டிஃபை பண்ணி அவன் அங்கே இருந்தானான்னு மட்டும் பார்த்து சொல்லுங்கள். கான்ஸ்டபிள், அவனை கூட்டிகிட்டு வாங்க. இவன் தான் உதய். இவன் தான் சார். என்ன கிட்னாப் பண்ணிட்டு போனவன் இவன் தான் சார். இந்த கல்யாணம் பண்ணா என்ன கொண்டு போட்டுருன்னு மிரட்டினா சார். ஓகே, கூட்டம். ஏண்டா நீ உண்மையா சொல்லாட்டி நாங்க கண்டுபிடிக்க முடியாதா? தெரிஞ்சிச்சுல்ல யாருன்னு? எனக்கு தெரியாது சார். தெரிய வைக்கிறேன், இன்னும் தெரிய வைக்கிறேன். கான்ஸ்டபிள் கூட்டிட்டு போங்க. சாரை முறைப்படி அப்புறமா விசாரிப்போம். போங்க சார், போங்க. வாடா. கார்த்திக் சார், அவனை கூட்டிட்டு வந்து 1 hour லாக்அப்ல வச்சு விசாரிக்கிறோம். ஒரு வார்த்தை கூட வாயை தந்து சொல்ல மாட்டேங்கிறான் சார். இப்போ தெரிஞ்சு போச்சுல்ல, இனிமே தான் இருக்கு அவருக்கு. ஓகே உதய், நீங்கள் நடந்த எல்லா விஷயத்தையும் ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி கொடுங்க. சாரி சார், இது சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக தான். தப்பாக ஆறுமுகம் சார், சார்ட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதி வாங்கிங்க. ஓகே சார். போங்க உதய். வெள்ளை தாமரையில் வீற்றிருப்பா. உங்கள்